தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சவுதி அரேபியால வந்துட்டு ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்திருக்குங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்துல 37 பேருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. ஸோ மரண தண்டனை அதாவது 37 பேருக்கு விதிச்சிருக்காங்களே, மாபெரும் குற்றம் எதுவும் செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு கேள்விப்படும் போது அந்த 37 நபர்களும் பாத்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியால பிரிவினை தூண்டுற மாதிரியா வதந்திகள் பரப்பியிருக்காங்களா. அதுக்கப்புறம் டெரரிசம் அதாவது தீவிரவாதத்தை தூண்டும் வகையில நிறைய மக்களை அவங்க அதாவது மாத்திருக்காங்களாம். சோ இந்த விஷயங்கள் வச்சு அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி அவங்களோட குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட உடனே அடுத்த நொடியே அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த விஷயம் ஒரே நேரத்துல 37 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தது மிகப்பெரிய அதிர்ச்சியா எல்லா நாடுகளும் பார்த்துட்டு இருக்காங்க. சோ இதையும் தாண்டி பார்க்கும்போது நிறைய பேருக்கு குற்றங்களுக்கு தகுந்தமான ஒரு தண்டனை வழங்கப்பட்டா மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்து நபர்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் பயத்தோட அது குறையும். சோ இதையும் தாண்டி நம்ம இந்தியர்கள் இந்தியால முதல் இடத்துல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா கற்பழிப்பு அது மாதிரி செக்ஷுவல் அசால்ட் மாதிரியான விஷயங்களை நம்ம இந்தியா தான் முதலிடம் இருக்குது. அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஒருத்தர் மேல ஒரு கற்பழிப்போ ஒரு செக்ஷுவல் அசால்ட் கேஸ்ல அவங்க அரெஸ்ட் ஆகி அவங்களோட குற்றம் நிரூபிக்கப்பட்டாலுமே நம்ம இந்தியால அதுக்கு தகுந்த மாதிரியான தண்டனை வழங்கப்பட மாட்டேங்குது. சோ அதனாலதான் மேலும் மேலும் இந்த மாதிரியான குற்றங்கள் அதிகரிச்சுட்டே போகுது. சோ நீங்க இந்த சவுதி அரேபியால கொடுத்திருக்க தண்டனை நம்ம இந்தியாலையும் இப்ப இந்த மாதிரியான குற்றங்கள் செக்ஷுவல் அசால்ட் இந்த மாதிரி பண்றவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா குறையும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.